ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மை செகண்ட் vlog. ஸோ ப்ளீஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மோர் எனர்ஜியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? நார்மலாக எண்ணெய் தேய்க்கிறத விட இந்த மாதிரி மிக்சிங் செஞ்சு எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறது என் ஹேருக்கு இப்போ கொஞ்சம் ஒத்துக்குது. நான் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தா 700 800 சொல்கிறாங்க. நார்மலாக ஸ்டோரில் வந்து கோகோனட் ஆயில் வந்து 100 rupees தான், 1/2 liter. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, வேப்பிலை, மருதாணி இலை, நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து எண்ணெய் காய்ச்சினோம்னா ஒரு செட் ஆகுது எனக்கு. ஸோ அது மாதிரி தான் காய்ச்சிக்குவேன். ஆனால் முடிஞ்சிருச்சு. நார்மல் கோகோனட் ஆயில் தேய்ச்சேன், முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒன் டே பறித்து நிழல்லையே காய வச்சு அதுக்கப்புறமா எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தது. காலையிலேயே ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதிலே பாதி டைம் போயிடும்னு சொல்லிட்டு டிஃபன் வந்து காஃபியோடய முடிச்சாச்சு. ஸோ காலையிலே ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே இந்த மாதிரி அடுப்பில் தான் சமைப்போம். சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். எல்லோரும் ஜாலியாக எல்லா கதையும் பேசிக்கிட்டே வேலை பார்ப்போம். ஸோ டைம் போகிறதே தெரியாது. ஃபஸ்ட்டே தாளிச்சா வச்சுட்டோம். தேங்காய் ரைஸ் தான் செஞ்சுருந்தோம். அதுக்காக அரிசியை ஊற வச்சு கழுவி தனியாக வச்சாச்சு. ஸோ சாப்பாடுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறப்ப நமக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் பெரிய பெரிய வேலைகள் பார்க்குறப்ப சேர்ந்து செஞ்சால் அந்த கஷ்டமே தெரியாது. அது மாதிரி தான் நாங்கள் அன்றைக்கி நிறையா செஞ்சோம். அதெல்லாம் ஸ்க்ரீனில் நாங்கள் என்னால் காட்ட முடியல. ஸோ அந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமே முடிஞ்சு சாப்பாடு தம் போட்டு நல்லபடியாக சாப்பிட்டு அந்த டீ ஜாலியாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நான் என்னோடய மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அம்மா வீட்டுக்கு வர்றப்ப இருக்க ஹாப்பினஸ் மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் நம்ம வீடு தான், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ கிளம்பி போயிட்டேன். எப்போவுமே ரூமை வந்து நீட் பண்ணிட்டு தான் நான் வருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கதவை போய்ட்டு ஓப்பன் பண்ணுறப்போ ரூம் வந்து பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல வைப் கொடுக்கும். அது மாதிரி நான் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வருவேன். இருந்தாலுமே தூசியெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அந்த தூசியெல்லாம் தொடச்சிட்டு வீட்டில் வந்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் அது இடத்துல அடுக்கி வைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ரொம்பவே அந்த எண்ணெய் டப்பாலாம் வந்து ரொம்ப தூசியாக இருந்தது. அது எல்லாத்தையும் தொடச்சி அது இடத்துல வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. மண்டே தான் மேரேஜ், சாட்டர்டே வந்து முதல் நாள் விருந்துன்னு சொல்லி ஸோ அந்த விருந்துக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தோம். நார்மலாக சாரீஸ் கட்டுறதுலாம் பிடிக்காது. ஆனால் எடுத்து வச்ச சேலையை இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப தானே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக கட்டிப்பேன். ஸோ பேங்கிள்ஸ்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஆனால் அந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு கழட்டி அப்படி இப்படி போட்டு அந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து இதுதான் பேர் பண்ணிக்கிட்டோம். பேங்கிள்ஸ்லாம் வந்து நான் மேரேஜ் அப்போவே வாங்கி வச்சிட்டேன். எல்லா கலருக்கும் ஏற்ற மாதிரி வாங்கி வச்சாச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டதுனால பேங்கிள்ஸ் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக கிளம்பிட்டேன் நான். இது என் பையனோட அவுட்ஃபிட். கொஞ்சம் சவுண்டு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது என் பையன் கார் ஓட்டிகிட்டு இருக்கான், வேறனாலும் போக மாட்டேங்கிறான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். நாளைக்கு தான் மேரேஜ் அப்படிங்கிறனால பிரியாணி, இன்றைக்கி வந்து நார்மலாக மட்டன் குழம்பு தான். ஸோ வர்ற வழியில் வந்து பூ விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பூ வாங்கிட்டு அப்படியே எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே பூ கட்டிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு அந்த டே முடிச்சிட்டேன். ஸோ காலையில் அவ்வளோக்கா ஹெவி ஒர்க்லாம் கிடையாது. மாவு இருந்தது, சட்னி அரைச்சி தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நமக்கு ஹெவி ஒர்க்லாம் இருக்காது இல்லையா. நீட்டாக எழுந்திரிச்சு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு காலையில் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. 2 நாள் எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ டிஃபன் மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டேன். பையனுக்கு முட்டை தோசை, எங்களுக்குலாம் நார்மல் தோசை தான். சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மேரேஜ்க்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ வந்துட்டு பிரியாணி, ஜாம், தயிர் வெங்காயம், சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. சாப்பாடுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு எப்போவுமே வந்து மேரேஜில் வந்து எனக்கு கறி இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா வராது. அது வந்து நான் அன்லக்கி மாதிரி. எனக்கு வந்து எல்லாேருக்கும் நிறையா வைப்பாங்க, ஆனால் எனக்கு மட்டும் கம்மியாக விழுந்துடும். ஸோ இந்த வாட்டி ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டுட்டு அகைன் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டோம். நைட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் மீன் தொட்டியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு என் டே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.